உலகத்தில் அநேக விதமான சரித்திர புத்தகங்கள் இருக்குது. அந்த சரித்திர புத்தகங்கள் எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களும் முழுசாக சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய நேரங்களில் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு விடப்பட்ட நிறைய காரியங்களும் உண்டு. சரித்திரம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நடக்கிறத இல்லாட்டி ஒவ்வொரு நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்த மனிதர்கள் கல்வெட்டுகள்லையோ இல்லாட்டி ஏதாகிலும் ஒரு ஓலைச்சுவடுகள்லையோ நடந்த விஷயங்களை எழுதி வச்சுட்டு போவாங்க. ஆனால் எழுதி வைக்காமல் போன நிறைய காரியங்களும் இருந்திருக்கு. அது எல்லாமே ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி கேட்டு இன்றைக்கு வரைக்கும் பரவக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்கும். இவர் சொன்னார், அதெல்லாம் எதுலேயுமே குறிப்பிடப்படல, ஆனால் இவர் சொன்னார், இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் இது எல்லாமே இருந்துச்சான், இப்படிலாம் நடந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். இதே இந்திய தேசத்தில் திருப்புளியங்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளாக மறைந்த ஒரு சரித்திரம் காணப்படுது. அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது. சபை கட்டக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. அதனுடைய முதல் அடித்தளம் போடப்படுறது ஒரு ஆண்டில். அதுலேருந்து 90 ஆண்டுகள் கழித்து அதனுடைய முதல் கல் வைக்கப்படுது. ஸோ இந்த 90 ஆண்டுகளுக்கு நடுவில் என்ன ஆச்சு, அந்த சபை கட்டுறதுக்கு ஏன் இத்தனை வருஷங்கள் எடுத்துச்சு, அதுக்கு நடுவில் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷினரி யாருன்னா, இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே இரத்த சாட்சியை மறித்த ஒரு பெண் மிஷினரி அவர்கள். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவங்க ஏன் மறிச்சாங்க, அவங்களுடைய மரணம் இந்த சபையினுடைய கட்டுமான பணிக்கு எந்த அளவுக்கு உபயோகமுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. மறுபடியும் ஒரு மிஷனுடைய வாழ்க்கையோட சேர்ந்து உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷினரியுடைய பெயர் நம்பியம்மாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் மிஷினரி. இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக இவங்க வாழ்ந்து வந்த ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இவங்க வாழ்ந்து வந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்புளியங்குடி என்று சொல்லக்கூடிய ஊர். இந்த திருப்புளியங்குடி என்று சொல்லக்கூடிய ஊர் திருவைகுண்டத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு போகக்கூடிய ஒரு பிரதான சாலை, ஒரு ஹைவேக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இது. அந்த ஹைவேலேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஊராக இந்த திருப்புளியங்குடி என்று சொல்லக்கூடிய ஊர் இருக்குது. தாமிரபரணி ஆற்றுக்கு தெற்கு திசையில் ரொம்பவும் அழகும் செழுமையும் மிக்க ஊராக இந்த ஊர் இருக்குது. அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் அங்கே வாழ்ந்து கொண்டு வராங்க. நம்மளுடைய பாண்டிய மன்னன் இருந்தார் இல்லைங்களா, அவருடைய காலகட்டத்தில் நவதிருப்பதி என்று அழைக்கக்கூடிய ஊர்களில் ஒரு ஊராக நம்மளுடைய திருப்புளியங்குடியும் இருந்து வருது. ஸோ அந்த திரு அப்படிங்கிற வார்த்தை அந்த நவதிருப்பதியினுடைய ஒரு சொல்லிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் ரொம்பவும் பக்கத்தில் புளிய மரங்கள் அதிகமாக காணப்பட்டுச்சு. அப்படிங்கிற காரணத்தினால புளியங்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் அழைக்கப்பட்டுச்சு. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து திருப்புளியங்குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் அழைக்கப்படுது. இரத்த சாட்சியாய் மறிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய சரீரத்துக்கு மேலாக இல்லாட்டி அவங்களுடைய கல்லறைக்கு மேலாக ஒரு சபை எழுப்பப்பட்டு இன்றைக்கும் இங்கே அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஊரை இப்படியும் நம்ம அழகாக சொல்ல முடியும். இந்த புளியங்குடி என்று சொல்லக்கூடிய இந்த ஊரில் தான் சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு சபையும் இருக்குது. அந்த சபையினுடைய வாசற்படியில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் வில்லியம்ஸ் என்று சொல்லக்கூடியவரால் அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1912ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி என்கிற அந்த தேதி குறிப்பிடப்பட்டு இருக்கு. அதுக்கு பிறகு 150ஆம் ஆண்டினுடைய நிறைவு விழா அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 1973ஆம் ஆண்டுன்னு சொல்லிட்டு தேதி குறிக்கப்பட்டு இருக்கு. எஸ் கேரட் என்று சொல்லக்கூடியவரால் இந்த 150ஆம் நிறைவு விழா கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 டீட்டெயில்ஸ் மட்டும் போட்ட ஒரு கல்வெட்டு அந்த சபையினுக்கு முன்பாக பதிக்கப்பட்டு இருக்கு. 1822ஆம் ஆண்டு ரேனியஸ் ஐயர் என்று சொல்லக்கூடியவரால் இந்த இடத்துல, இந்த புளியங்குடி என்று சொல்லக்கூடிய இடத்துல முதல் சபை கட்டப்பட்டுச்சு. அது ஒரு குடிசை சபை. ஸோ அங்கே கட்டப்பட்டு அந்த ஆலயம் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டையும் செய்யப்படுது. அது மட்டும் கிடையாது, அவர் அந்த இடத்துல ஞானோபதேச வினாவிடை புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வச்சு தான் அவர் போதனையும் செய்து கொண்டிருந்தார். 1820ஆம் ஆண்டுகளிலேயே நம்மளுடைய நம்பியம்மாளும் அவருடைய குடும்பத்தார்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசிகராக அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. 1822ஆம் ஆண்டில் ரேனியஸ் ஐயர் என்று சொல்லக்கூடியவர் இந்த ஊரில் ஒரு பள்ளியை நிறுவுறாரு. பள்ளியை நிறுவிட்டு அதையே ஆலயமாக நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த காலத்தில் ஞானோபதேச வினாவிடை புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வச்சு தான் இவர் மக்களுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டு அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் தான் நம்மளுடைய நம்பியம்மாள் அவர்களும் அவங்களுடைய குடும்பங்களும்.
அது மட்டும் கிடையாது, 1823ஆம் ஆண்டு டெடிகேட்டடாக ஒரு சபை வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஒரு குடிசையை சபையாக ஆலயமாக பிரதிஷ்டை செய்கிறாங்க. அதற்கு பிறகு நம்ம அதோட அந்த ஊரினுடைய சரித்திரம் எங்கே வருதுன்னு பார்த்தா 1912ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் அந்த ஊரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் ஆக்சுவலாக கொடுக்கப்படல. கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் நம்ம சைலன்ஸ்னு சொல்ல முடியாது, பட் மறைந்த அநேக காரியங்கள் நமக்கு சரித்திரத்தில் சொல்லப்படுது. இந்த 90 ஆண்டுகளுக்குள்ளாக தான் நம்மளுடைய நம்பியம்மாளும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களையும் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். புளியங்குடி ஊரில் மறைந்த 90 ஆண்டுகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. நம்மளுடைய ரேனியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மிஷினரி ஆயத்தம் செஞ்சு அனுப்பிய ஒரு ஊழியர்காரர் இருந்தார். அந்த ஊழியர்காரர் என்ன செஞ்சார்னா, திருவைகுண்டம் போகிற வழியில் அந்த ஆற்றினுடைய கரையோரத்தில் ஆழ்வார் திருநகரி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார். அவர் நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ண அந்த இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முச்சந்துன்னு சொல்லலாம். நம்ம அநேக சந்துகள் இணைகிற ஒரு ஜங்ஷன் மாதிரி அந்த இடம் இருந்துச்சு. ஸோ அங்கே நின்று அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கூட்ட ஜனம் எல்லாருமே அவரை நின்று கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் அங்கே நின்று கொண்டு இருந்தார். நம்மளுடைய ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ண தொடங்குறாரு. அவர் சொன்ன பிரசங்கம் என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் வந்து அநேக மக்களை ரொம்பவும் அன்பாக நேசிக்கக்கூடியவராக அவர் காணப்பட்டார். நடந்தே சென்று அநேக அற்புதங்களை செய்கிறவராக அவர் காணப்பட்டார். அநேகருக்கு உயிரை கொடுத்துருக்காரு, அநேகருக்கு வியாதிகளை சுத்தமாக்கியிருக்கிறாரு. ஸோ இப்படி அநேக நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு இருந்த நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய விரோதிகள் எல்லாருமே சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டாங்க. ஸோ அவர் மரித்தது நம்மளுடைய பாவத்துக்காகவும் நம்மளுடைய அக்கிரமத்துக்காகவும் தான். நம்ம செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் இன்னொரு மனுஷர் நமக்கு பதிலாக மரிக்கிறாரு. ஆனாலும் அவர் மரித்து அப்படியே போய்விடாதபடிக்கு 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கக்கூடியவராக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் கத்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி அவர் பிரசங்கம் பண்ணதை பார்த்த இல்லாட்டி கேட்ட நம்மளுடைய சுப்பிரமணியம் அவர்களுடைய மனசில் ஒரு விதமான குழப்பம் ஏற்பட ஆரம்பிச்சுது. அவருடைய வாழ்க்கை பிரச்சனைகள் அவருக்கு ஏற்கனவே இருந்த கேள்விகளோடு கூட சேர்த்து அவருக்கு புதுசாக ஒரு குழப்பம் ஏற்படுது. என்னென்னா, இந்த தெய்வம் ஒருவேளை உண்மையாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவருக்கு ஏற்படுது. அந்த குழப்பத்தினுடைய போராட்டத்தில் இவர் தான் உண்மையான தெய்வம் என்பதை ரொம்பவே தெளிவாக நம்மளுடைய சுப்பிரமணியம் அவர்கள் புரிஞ்சு கொண்டார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு எழுத படிக்க கூட சுத்தமாக தெரியாது. ஆனால் அங்கே கொடுத்த கைப்பிரதிகளையும் அப்புறமா நான் ஞானோபதேச புத்தகம் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த புத்தகத்தையும் அவர் வாங்கி எழுத்துக்கூட்டி படிக்க ஆரம்பித்து சரளமாக அதுக்கப்புறமா படிக்க கற்றுக்கிட்டு அந்த புத்தகம் முழுவதையும் அவர் படித்தும் முடிக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுடைய மனசில் ரொம்ப திடமாக அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அவருடைய மனைவி தான் நம்மளுடைய நம்பியம்மாள் என்று சொல்லக்கூடியவர்கள். இவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்பவே வசதியான குடும்பம். இவங்களுக்கு 3 குமாரர்கள் இருந்தாங்க. பலவேஷம் என்று சொல்லக்கூடிய ஒருவர், பெரிய பலவேஷம், சின்ன பலவேஷம். ஸோ 3 குமாரர்கள் அவங்களுக்கு இருந்தாங்க. மொத்தம் அவங்களுடைய வீட்டில் 5 பேர் இருந்தாங்க. ஸோ நம்பியம்மாள் எந்த மாதிரியான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரொம்பவே தெளிவாக அனலைஸ் பண்ணி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதமான மனநிலை உள்ளவங்களா நம்மளுடைய நம்பியம்மாள் அவர்கள் இருந்தாங்க. ஸோ நம்மளுடைய சுப்பிரமணியம் என்ன செய்கிறாருன்னா, இந்த புதுசாக அவர் ஏற்றுக்கொண்ட இந்த கடவுளை கொண்டு போய் அவருடைய வீட்டில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொன்ன பிறகு அவங்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வராங்க. நம்மளுடைய நம்பியம்மாள் அவர்களும் சுப்பிரமணியன் அவர்களும் குடும்பமாக சென்று ரேனியஸ் ஐயர் என்று சொல்லக்கூடிய அந்த மிஷினரியை போய் மீட் பண்ணி அநேக காரியங்களை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக அவரிடத்துல போய் எல்லா காரையும் கேட்டறிந்து கொள்கிறாங்க. ஸோ அவங்க இப்படிலாம் செய்கிறாங்க, மதம் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுடைய ஊர் மக்களும் அதே நேரத்தில் அங்கே இருந்த மதம் சார்ந்த பெரிய மக்கள் எல்லாருமே வந்து இவங்க மேலே ரொம்பவே கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க. நம்மளுடைய நம்பியம்மாளினுடைய குடும்பம் திரும்பவுமாக அவங்களுடைய சொந்த ஊராகிய திருப்புளியங்குடிக்கே வராங்க. அவங்க வரும்பொழுது ஊருள்ள இவங்களை சுத்தமாக சேர்க்கவே இல்லை. இவங்க எல்லாரையுமே ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய இந்த ஊர் மக்களும் அவங்களுடைய அந்த மத தலைவர்களும் ரொம்பவே பிடிவாதமாக இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களோட கூட யாரும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நம்பியம்மாள் குடும்பத்தையே டோட்டலாக ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனாலும் நம்மளுடைய நம்பியம்மாள், சுப்பிரமணியம் மற்றும் அவங்களுடைய குமாரர்கள் எல்லாருமே கொஞ்சம் கூட அவங்களுடைய விசுவாசத்தில் தளர்ந்தே போகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தொடர்ந்து அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிற பணியில் ரொம்பவே அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்களாக அவங்க காணப்பட்டாங்க. இதனுடைய முடிவாக என்ன ஆச்சுன்னா, ரொம்பவே ஆத்திரமான நம்மளுடைய இந்த ஊர் மக்களும் மத தலைவர்களும் அவங்க 5 பேரையும் அடித்து கொலை செய்கிறதுக்காக போகிறாங்க. அவங்கள அடித்து
இரத்த காயமாக ஆக்கி விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த வழியாக வந்த லட்சுமணன் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசி என்ன செய்கிறாருன்னா, இவங்க அடிபட்டு கிடக்கிறத பார்த்து அவங்கள கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில் சேர்க்கிறாரு. ரொம்ப நேரம் போராடின பிறகு 4 பேரை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சுது. ஆனால் நம்பியம்மாள் என்று சொல்லக்கூடிய அவங்க மட்டும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நான் மரிக்கிற தருவாயில் இருக்கேன், நான் மரிச்சே போனாலும் ஆண்டவரை விட மாட்டேன்னு நான் எப்படி என்னுடைய மனசில் முடிவு பண்ணணும், அதை என்னுடைய வாழ்க்கை முழுக்க என்னால் காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த வகையில் அவங்க ஆண்டவருக்காக அதே மருத்துவமனையில் இரத்த சாட்சியாக அவங்க மரிச்சிருக்காங்க. நம்மளுடைய நம்பியம்மாள் அவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1823ஆம் ஆண்டு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட நம்மளுடைய ரேனியஸ் ஐயர் அவர்கள் சுப்பிரமணியம் மூலியமாக இந்த செய்தியை அவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட பிறகு அவர் சுப்பிரமணியை கூட்டிக் கொண்டு திருவைகுண்டம் போய் அங்கே மாசிலாமணி என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஊழியரையும் கூட்டிக் கொண்டு புளியங்குடிக்கு வந்து ஒரு சபையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க என்றைக்கு போயிட்டு அங்கே இறங்கினாங்களோ, ஆகஸ்ட் 16ஆம் தேதி என்றைக்கு அங்கே போய் அவங்க இறங்கினாங்களோ அன்றைய தினமே அந்த சபையை ஆரம்பிக்கிறதுக்கான முழு பணியிலும் அவங்க ஈடுபடுறாங்க. அடுத்த நாள் 17ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி சபையில் ஆராதனை நடக்குது. அதே நேரத்தில் ஞானஸ்நான கூட்டமும் நடக்குது. அங்கே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்பியம்மாளினுடைய குடும்பத்தில் இருந்த அவருடைய கணவராகிய சுப்பிரமணியம், அவங்களுடைய 3 குமாரர்கள், பலவேஷம், பெரிய பலவேஷம், சின்ன பலவேஷம், இவங்க 3 பேருமே சேர்ந்து 4 பேருமே ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இவங்களோடு கூட சேர்ந்து இன்னும் ஒரு 4 பேரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஸோ 8 பேர் கொண்ட சபையாக அந்த சபை அன்றைக்கு காணப்பட்டுச்சு. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஆண்டவரை கூடி ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கு சபை நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊர் மக்கள் அப்புறமா அந்த மத தலைவர்கள் எல்லாருமே திரண்டு வந்து சபையினுடைய வாசலில் நிற்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே குழப்பம் அவங்களுடைய மனசில் ஓடிக்கொண்டு இருந்துச்சு. என்னென்னா, கிறிஸ்தவங்க எல்லாருமே பழி வாங்காதபடிக்கு அவங்க எல்லாருமே கொஞ்சம் கூட பழி வாங்குற நோக்கமே இல்லாமல் இங்கே வந்து ஆராதிச்சுட்டு இருக்காங்க. இப்போவும் நம்ம மேலே அன்புள்ளவர்களாக அவங்க காணப்படுறாங்களே, நமக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யலை, நம்ம எவ்வளோ பெரிய கெடுதல் அவங்களுக்கு செஞ்சுருக்கோம், ஆனால் அவங்க நமக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டு அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. மற்ற பேர் எல்லாருடைய சிந்தனையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க நம்பியம்மாள் அவங்களுடைய இரத்த சாட்சி மரணத்தின் மூலமாக விதைச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய நம்பியம்மாளினுடைய சின்ன பிள்ளையாகிய சின்ன பலவேஷம் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய உண்மையான பெயர் என்ன, ஸ்தேவான் அப்படின்னு தான் அவருடைய உண்மையான பெயர். ஸோ இந்த ஸ்தேவான் என்று சொல்லக்கூடியவர் நல்ல தங்கை என்று சொல்லக்கூடிய இன்னொரு கிறிஸ்துவ பெண்மணி அவர் திருமணம் செய்து கொண்டு இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாரு. இப்படி அவங்களுடைய குடும்பமே மற்ற எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுக்காமல் இருந்த காரணத்தினால அநேகர் அந்த ஊரில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு அந்த ஊரில் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பம் எல்லாருமே செஞ்ச இந்த தியாகத்தினால, இல்லாட்டி நம்பியம்மாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்த காரணத்தினால இன்றைக்கு ஒரு ஊரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஸோ இவங்களை போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுக்கு மரணம் வரைக்கும் நம்ம செல்கிறதுக்கு ரொம்பவே தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அவருக்காக மரிக்கவும் துணிகிற அளவுக்கு நம்மளுடைய விசுவாசம் அவர் மேலே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. நம்மளுடைய அன்பு ஆண்டவருக்கு நேராக அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக மறந்து போயிடக்கூடாது. இன்றைக்கான சிந்தனைக்கு, நான் தேவனுக்கென்று நெருப்பாய் எரிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி மார்ட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நான் ஆண்டவருக்காக எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் போகிறதுக்கு தயார். என்னுடைய வாழ்க்கையை அதனால் முற்றிலுமாக அழிந்து போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கென்று வந்தால் அது அழிந்து போகாது. பட் நான் சொல்ல வருது, உலகத்தினுடைய பார்வையில் என்னுடைய வாழ்க்கை அழிந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவருக்கென்று வரும்பொழுது, இல்லாட்டி அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்றோ இல்லாட்டி அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணிக்கென்றோ வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறேன். அது முழுவதுமாக எரிந்து போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது தேவனுக்கென்று போகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி மார்ட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு நீங்கள் கேட்ட இந்த மிஷனுடைய வாழ்க்கை உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே போல ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.